நல்லா இருந்தது, நல்லா சஸ்பென்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டில் தி எண்ட் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. ஏ கண்டென்ட் மாதிரின்னு எனக்கு தெரியும். படத்துக்கு தேவையான சீன்ஸ் ஏன்னா நான் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை நாட் அலவுட் அப்படின்னாங்க. ஸோ ஃபேமிலி படம் இல்லை. படம் நல்லா இருக்குது. ஆமாம், அதுதான் யாரு சார் அந்த சார் தான் சொல்லியிருக்காரு படத்தில். ஆமாம், நல்லா பண்ணிக்க. டெபியூ மாதிரி தெரியல, அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இம்மீடியட்டாக மியூசிக் அது லிஃப்ட் பண்ணிடுது. நல்லா இருந்தது, ரியலி நல்லா இருந்தது. பெண்கள், முக்கியமாக ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தன் வளர்த்த பிள்ளைகள் வந்து எப்படி பாதுகாக்கப்படணும். வளர்த்தா மட்டும் பத்தாது, இப்போ உங்களோட பிள்ளைங்களை பாதுகாக்கணுன்ற நல்ல ஒரு சோஷியல் மெசேஜை இந்த படம் வந்து உணர்த்திருக்கு. பாலா ப்ரோ வந்து பர்சனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து உனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் இந்த மனுஷன் வந்து ஹி நெயில்ட் இட். ஸோ அது பெரிய விஷயமா நான் பார்க்க போகிறேன். முக்கியமாக சின்ன சின்ன ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கடைசியாக அதாவது ஒரு பிக் பாஸில் கூட எம்கே கூட சொல்லியிருப்பாரு, என்ன நீங்கள் எம்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹேட்டாக இருக்கும், அது மாதிரி தான் நீங்கள் காசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நான் அந்த கேரக்டரை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு மெசேஜஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள நல்ல ஒரு படம். ஆக்சுவலாக பாசிட்டிவாகவே கொண்டு போய் சேருங்க. எல்லாருமே பார்க்கலாம் அந்த படத்தை. புரிதல் கொண்ட குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதாவது இதை பார்த்தா இது தப்பு சரி அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய வயதில் இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக பார்க்கலாம். டைரக்டர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். பட் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. ஒரு சின்ன ரோல் அப்படின்னு பண்ணாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலே பொண்ணுங்க பசங்களுக்கு பயங்கர ஃபயராக இருக்கும். ரொம்ப செம்ம ஒரு கண்டென்ட்டு பசங்களுக்கு. பொண்ணுங்களுக்கு சூப்பரான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லவ்ங்கிறத தாண்டி அது மேரேஜ் ஆன பொண்ணாக இருக்கட்டும், மேரேஜ் ஆகாதவங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வர கேர்ளாக இருக்கட்டும், ரொம்ப பணக்காரவங்களாக இருக்கட்டும், இன்னசென்ட்டாக இருக்கட்டும், நல்லா படித்து பயங்கர டேலண்ட்டு, எல்லாத்துலேயுமே ரொம்ப ஷார்ப் மைண்டாக இருக்கும். ஆனால் ஈஸியாக 5 நிமிஷத்தில் ஏமாந்துருவாங்க. இல்லை இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணதில் வந்து எனக்கு துளியும் பயம் கிடையாது. ஏன்னா 180 நாள் 2 பிக் பாஸ் போயிருக்கேன். மக்கள் எனக்கு 2 வாட்டியும் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்கன்னா என்ன காரணம்னா என்னை பார்த்துருக்காங்க. நான் எப்படி ஏது என்ன நான் இப்போ ஓப்பனாக வந்து ஒரு சில விஷயம் பேசினா கூட அவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாலாதானா அப்படி தான் பேசுவோம் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஸோ இது பாலாதானா நல்லா நடிச்சிருக்கான்னு தான் நினைப்பாங்க. நெகட்டிவாலாம் போக வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த தைரியத்தில் தான் பண்ணேன். படம் நல்லா இருந்தது சார், பார்க்கலாம். ஃபேமிலி மூவியில் படம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ஓகே, பக்காவாக இருந்துச்சு. பெண்கள் பாதுகாப்பு நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்றது தான். ஒன்றும் இல்லை, இப்போ அந்த படத்தில் வந்து வட்டிக்கு காசு வாங்கிட்டு அந்த பொண்ணை வந்து உள்ள கூட்ட போகிறாங்க. அதை ஜென்யூனாக காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இவங்க வளர்க்குற படம் காட்டு பெண்கள். அதுதான் சார் எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு இப்போ படம் மூவின்னு வந்தாலே ஒரு பெண்கள் சொல்லி தான் சொல்கிறாங்க. இவ்வளோ வளர்க்குற காமிக்கிறப்போ நீங்கள் பெண்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா வேதனையாக இருக்கும். அது வந்து வீடியோ எடுத்து வேறு காமிச்சாங்க, வீடியோ எடுத்து காமிச்சாங்க. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு மூவியில் இப்போ இந்த மூவி வந்து வெளிப்படையாக காட்டுற மாதிரி இருக்குது. ஒரு ஃபேமிலி படம் கிடையாது. நான் ஃபேமிலி படம் நினச்சேன் ஆக்சுவலாக, ஆனால் ஃபேமிலி படம் இல்லை. நல்லா இருந்தது. அவர் எப்படி பிக் பாஸ் இருந்தால் அது மாதிரி தான் இருந்தார். நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி அந்த கேஷுவல் ஆட்டிடியூட் டிமீனர் இந்த கேரக்டருக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இட் வாஸ் நைஸ். சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சார். யாரையும் நம்பி எந்த இன்டிமேட் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை சார், டெஃபினட்டாக இது ரியலாக தான் இருக்கும். ஏன்னா இது இன்னும் நடக்காமல் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் லேர்ன் பண்ணல. எல்லாரோட மிஸ்டேக் இருக்குது. எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சார் கிளாமருங்கிறது அப்படி கிடையாது சார். நான் ஒரு சயின்ஸ் டீச்சர். ஐ டீச் எவ்ரிதிங். எல்லாருக்கும் இருக்கிற உடல் உறுப்பு தான். அதை நீங்கள் ஒன்றும் பெரிய சென்சேஷனலைஸ் பண்ண வேண்டாம். நார்மல் தான். எல்லாரும் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கோம். எல்லாரும் எல்லாத்தையும் படிச்சு தான் வந்திருக்கோம். ஒன்று பெருசாக சின்னதாக காமிக்க வேண்டாம். இட்ஸ் நார்மல். இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ் சார். நாட் வித் சில்ட்ரன் வேண்டாம். பட் அதர்வைஸ் த மெசேஜ் இஸ் பிரிட்டி லவுட் அண்ட் கிளியர். நல்லா தான் இருக்கு. பிஜிஎம் இஸ் அமேசிங். மியூசிக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பிஜிஎம் டெஃபினட்டாக சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ லிஃப்ட் பண்ணி தான் அந்த மூவியை. ரெண்டுமே நல்லா இருந்தது சார். அந்த ஹீரோ வந்திருக்கானப்பா.
காசிக்கு போனா கர்மம் எல்லாம் தீந்துருன்னு சொல்லுவாங்க. அந்த காசியோட பேர இந்த படத்துக்கு இவனுக்கு வச்சிருக்காங்களாப்பா. ஃபயர் அப்படின்ற படத்தை இப்ப நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்ல சமுதாயத்துக்கு தேவையான கருத்து அதில் சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஹலோ டாக்டர், பல பெண்களோட வாழ்க்கையில சீரழிச்சவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணவன நீங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்து மனைவி இருக்கான்னு பாப்பீங்கல்ல, எய்ட்ஸ் இருக்கான்னு பாப்பீங்கல்ல, இவனுக்கு போகணும். பல பெண்களோட வாழ்க்கைய சீரழிச்சிருக்க இந்த ஃபயர் படத்துல டாக்டர் 10 நிமிஷம் அவனை கையோட கூட்டிட்டு வரேன். சார், இன்னைக்கு சமுதாயத்தில் என்னென்ன சீரழிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக டைரக்டர் JSK அவர்கள் அப்பட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வெளிநாடு எடுத்துட்டீங்கன்னாக்கா ஸ்கூல் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலேயே சொல்லுவாங்க செக்ஸ் கல்வி, அதை பத்தி சொல்லி தருவாங்க. இந்தியா தமிழ்நாட்டில் கூட குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த விஷயத்த இன்னைக்கு சமூகத்தில் பெண்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும், ஒரு 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 குழந்தைகளை ஒரு மாணவிகளை எப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக அப்பட்டமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் JSK அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நான் தம்பி கிட்ட கேட்ட இன்டர்வியூல, தம்பி இந்த படத்துல உங்களை நடிக்க சொன்னா வாழ்ந்திருக்கீங்களாப்பா அப்படின்னு. சார், நான்லாம் வாழல, டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு அதனால வாழ்ந்த அப்படின்னு. இதே டைரக்டர் மாடியில இருந்து குதி அப்படின்னா குதிச்சிருவீங்களா? விஷத்தை குடி அப்படின்னா குடிச்சிருவீங்களா? டைரக்டர் தேன் பாட்டில கொடுத்து தேனை நக்குன்னு சொன்னாங்க, நீ பாட்டிலோட குடிச்சிட்டு இருக்க. இந்த படம் மக்களுக்கு சமூக கருத்தை சொல்லிட்டு இருக்கு. சமீபமாக கடந்த 2 மாதமாக யார் அந்த சார்ன்ற இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட்ல இருந்து சட்டசபையில இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யார் அந்த சார், இந்த படுபாவிதான் இந்த சார். இந்த மாதிரி உண்மையிலே சொல்றேன் பாலா, நான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த படத்துல இந்த தம்பி வாழ்ந்திருக்காரு, வாழாவட்டியா இருக்காரு. 2வது விஷயம், ஆமா, தீமா நல்லா தான் இருந்தது. நல்ல தீம் நல்லா இருந்தது. படம் பாருங்களேன், கிளைமேக்ஸ்ல டயலாகாவே சொல்லிடுறாங்க. ஸோ இதான் தீம்னு சொல்லிட்டு. ஸோ பெட்டர். இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதான் சொல்றேன், நல்லா எடுத்திருக்காரு. ஆபாசம் அப்படிங்கிறது பார்க்குறதுல தான் இருக்குது. கதையோ தனியாக பார்த்தா அது ஆபாசமாக தெரியும். கதையோட ஒன்றி பார்க்கும்போது அது கதைக்கு தேவைப்பட்டதாக தான் இருக்குது. எஸ், பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு சின்ன ஒரு அந்த மாதிரி தான் காட்டலாமா? அதே கதையை வந்து வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி தான் காட்டி படம் இல்லை. இது ஒரு கதைங்கிறது வந்து ஒரு டைரக்டரோட குழந்தை. அந்த குழந்தைய வந்து இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோ, அவர் மூக்கு இப்படி இருக்குமோ கண்டு எப்படி இருக்குமோ நாங்கள் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது சூப்பராக பண்ணியிருக்காரு. மக்கள் அவங்களுக்கு தேவையான கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அதை நான் சொல்லிட்டேனே, கேர்ள்ஸுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பசங்கள்லாம் எழுப்புறதுலாம் கஷ்டம், அந்த அளவுக்கு இருக்கும். சில சீன்ஸ் அந்த சீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கும் தோணுச்சு. பட் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபாரின் மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ், வெப் சீரிஸ்லாம் உட்காந்து பார்ப்போம். ஏன்னா அதை வந்து நம்ம அந்த நாட்டில் நடக்கிறத அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறத வந்து நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம், அதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதெல்லாம் விட்டுட்டு கதை ஓரியன்டாக நம்ம பார்க்கும்போது அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு லோவாக ஃபீல் பண்ணுற அந்த டைமில் பார்த்து ஒரு பையன் அடித்தானா ஈஸியாக எவ்வளோ பெரிய கேர்ளாக இருந்தாலும் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிறதையும், அது வெளில வர முடியாமல் அதுக்கு அஃபெக்ட் ஆகிற விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் அடுத்தடுத்து ரொம்ப விறுவிறுப்பாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்கும், செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா தான் இருக்கும்.